ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் எக்ஸலில் அப்படின்னா vlookup ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். vlookup ஃபங்க்ஷனுங்கிறது எக்ஸலில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாபில் இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக சில பேக்அண்ட் டேட்டாஸ்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம். அந்த டேட்டாஸ்லேருந்து நமக்கு தேவையான ரெக்கார்ட்ஸை பர்டிகுலராக சில ரெக்கார்ட்ஸை வேணும் செலக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறப்ப சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம vlookup ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். ஃபஸ்ட் நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃப்ரண்ட் எண்டை டிசைன் பண்ணி வச்சுருக்கேன் vlookup. இப்போ எனக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஸ்டூடெண்ட் ஐடி நம்பரை நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்டோடைய நேம் எனக்கு வேணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டோட ஃபாதர் நேம் வேணும், செல் நம்பர், கோர்ஸு, ஃபீஸு, என்ன ஃபீஸ் பெய்ட் பண்ணியிருக்காங்க, பேலன்ஸ் ஃபீஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு வேணும். அதாவது என்ன நான் கொடுக்கும் பொழுது ஸ்டூடெண்ட்டோடைய நான் ஐடியை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதில் உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸும் எனக்கு வந்து டிஸ்பிளேல எனக்கு வரணும். அதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா vlook ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ரன் பண்ண போகிறேன். எப்படின்னா அதுக்கான பேக்அண்ட் டேட்டா சோர்ஸை நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேக்அண்ட் டேட்டா சோர்ஸ். இந்த டேட்டா சோர்ஸ்லேருந்து தான் நான் என்ன பண்ண போகிறேன், லுக்கப் பண்ணி வேல்யூவை அங்கே கொண்டு வர போகிறேன், இன்னொரு ஷீட்டில் கொண்டு வர போகிறேன். அதாவது டேட்டா சோர்ஸ் வந்து இந்த இடத்துல பின்னாடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து நான் வேல்யூவை லுக்கப் பண்ணி எங்கே கொண்டு வர போகிறேன், இந்த இடத்துல நான் இந்த டேட்டாவுக்கு ஷீட் 2க்கு கொண்டு வர போகிறேன். ஓகே, எப்படி இப்போ நம்ம அதை லுக்கப் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு நேம் வேணும். எதை என்ட்ரி பண்ணும்போது ஸ்டூடெண்ட் ஐடி நான் இங்கே கொடுக்கும் பொழுது எனக்கு என்ன வேணும், நேம் வேணும். அப்போ நேம்ங்கிற இடத்துல நம்ம கர்சரை வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்போ லுக்கப்கான ஃபார்முலா ஃபங்க்ஷனை இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவல் டு vlookup. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான 3 கண்டிஷன் என்ன அப்படின்னா லுக்கப் வேல்யூ. இந்த இருக்குது பார்த்தீங்களா, vlookup கொடுத்ததும் லுக்கப் வேல்யூ. லுக்கப் வேல்யூங்கிறது என்ன அப்படின்னா எந்த வேல்யூவை நம்ம லுக்கப் பண்ணோம், எந்த வேல்யூ நம்ம சொல்லியிருக்கோம், ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகுது, அப்சர்வ் பண்ண போகுது. அப்போ லுக்கப் வேல்யூங்கிறது நமக்கு எந்த இடத்துல கொடுக்க போகிறோம், இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். அப்போ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். A4ங்கிறதுல லுக்கப் வேல்யூ வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப அகெயின் கமா, அவங்களே நமக்கு கண்டிஷன்ஸ் சொல்லிட்டாங்க, அந்த ஸ்டெப்ஸ் படி தான் நம்ம இப்போ போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டேபிள் அரே. இந்த இருக்கு இல்லையா டேபிள் அரே, நம்ம ஒரு பேக்அண்ட் டேட்டா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த ரெக்கார்டுக்கு போகிறோம். அது அடுத்த ஷீட்டில் நான் வச்சுருக்கேன். அப்படியே மூவ் பண்ணி வந்து அடுத்த ஷீட்டில் வந்து இந்த ரெக்கார்டு அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணியுமே இந்த ஷீட்லேயே ஃபார்முலா வந்துருச்சு பாருங்கள். இங்கே நான் கொடுத்த ஃபங்க்ஷன் இங்கே வந்துருச்சு பாருங்கள், வந்துருச்சா. இப்போ தென் ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்தாச்சு, ஃபஸ்ட்டு கமாண்ட் கொடுத்தாச்சு, லுக்கப் வேல்யூ வந்து லுக்கப் பண்ணியாச்சு. அடுத்து எந்த டேபிள் அரே நீங்கள் எந்த இடத்துலேருந்து அந்த வேல்யூவை கொண்டு வர போகிறீங்கிறதுனால இந்த டேபிளை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. திரும்ப என்ன பண்ணுறோம், கமா கொடுக்குறோம். காலம் இன்டெக்ஸ் நம்பர், நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டூடெண்ட் ஐடியை கொடுக்கும் பொழுது எனக்கு என்ன வேணும்னு சொல்லியிருக்கேன், நேம் வேணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது ஏங்கிற காலத்தில் இருக்குது, நேம்ங்கிறது பி, ஃபாதர்ஸ் நேம்ங்கிறது சி இருக்குது. இப்போ இது நீங்கள் எப்படி நீங்கள் காலத்தை வந்து டிசைட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஏங்கிறத வந்து காலம் நம்பர் 1, அடுத்து பிங்கிறது காலம் நம்பர் 2, அதுமாதிரி சிங்கிறது காலம் நம்பர் 3. இதை வந்து 1, 2, 3 இந்த ஆர்டரில் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து நேம் வேணும். நேம்ங்கிறது எந்த காலத்தில் இருக்குது, 1, 2. அப்போ கமா போட்டு 2 கொடுத்தாச்சு. இப்போ 3வது கமாண்டையும் நம்ம கொடுத்துட்டோம். திரும்ப அடுத்தது கமா ரேஞ்ச் லுக்கப். ரேஞ்ச் லுக்கப் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, ட்ரூன்னு ஒன்று இருக்குது, ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா ட்ரூங்கிறது அப்ராக்சிமேட் வேல்யூ, அதாவது நீங்கள் கொடுக்க போகிற வேல்யூ வந்து இப்போ 1561 அப்படின்னு கொடுக்குறப்ப 1560 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதாவது ரிலவெண்டடான நம்பர் இருக்கிறப்ப ஏதாச்சும் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூவை கொண்டு வந்து கொடுத்துரும். அது மாதிரி இல்லாமல் எனக்கு என்ன சொல்கிறேன்னா எக்ஸாக்ட் வேல்யூ மேட்ச் வேணும், எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு மேட்ச் பண்ணி வேணும். இப்போ நான் ஸ்டூடெண்ட் ஐடி 1561ல் என்ன ரெக்கார்ட் இருக்கோ எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், இப்போ ஃபால்ஸ் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் ப்ராக்கெட்டை. க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் என்ட்ரு தட்டிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா NAன்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நான் இப்போ என்ன பண்ணுறேன், 15
61 ஸ்டூடெண்ட்டோட ஐடியை கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து இந்த இடத்துல டேட்டா சோர்ஸ்லேருந்து என்ன பண்ணுது, செந்தில்குமார் அப்படிங்கிற ரெக்கார்டை எடுத்துக்கொண்டு எனக்கு அங்கே கொடுத்துருது. ஓகேவா? இப்போ பாருங்கள் 1561 அப்படின்னு டைப் பண்ண, இப்போ 1563 அப்படின்னு டைப் பண்ணனா 1563 என்ன ரெக்கார்டு இருக்குது, மீனாட்சிங்கிற நேம் இருக்கு இல்லையா, அந்த நேம் இங்கே வந்துருச்சு. இப்போ எனக்கு என்ன பண்ண போகிறேன், அடுத்து ஃபாதர்ஸ் நேம் வரணும். இந்த இடத்துல வந்து நான் இப்போ நேம் மட்டும் தான் நமக்கு வருது, அப்போ ஃபாதர்ஸ் நேமுக்கு நம்ம லுக்கப் பண்ண போகிறோம் வேல்யூவை. அகெயின் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் டு வி லுக்கப் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ லுக்கப் வேல்யூ, இதான் லுக்கப் வேல்யூ நமக்கு. இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன், கமா ஆஸ் யூஷுவல் டேபிள் அரே. எந்த இடத்துல டேபிள் அரே பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல தான் டேபிள் அரே. இந்த இடத்துல இருந்தால் எனக்கு கொண்டு வரணும் ஃபாதர்ஸ் நேமை. திரும்ப கமா, இந்த வந்துருச்சு பாருங்கள், இங்கே திரும்ப கமா. ஃபாதர்ஸ் நேம் எத்தனாவது காலத்தில் இருக்குது, ABC, ஐ மீன் 1 2 3, தேர்டு காலத்தில் இருக்குது. தேர்டு செலக்ட் பண்ணிவிட்டு கமா ஃபால்ஸ், இல்லை 0 1 அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த இடத்துல 0 or 1 இந்த இடத்துல வந்துச்சு பாருங்கள். மீனாட்சிங்கிற நேமுக்கு வந்து ராஜா, பாருங்கள் மீனாட்சிங்கிற நேமுக்கு ராஜாங்கிறது வந்துருச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல நம்பரை மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சேஞ்ச் ஆகிட்டா? இந்த மாதிரி எந்த டேட்டாவையும் லுக்கப் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். vlookup இன்னொரு எக்ஸசைஸ் உங்களுக்கு நான் போடுறேன். தேங்க்யூ.